ஹலோ மக்களே, பிக் பாஸ் சீசன் 9 கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பிக் பாஸ் வீட்ல பல போட்டியாளர்கள் இந்த சீசன்ல எதுக்கு உள்ள வந்தாங்க, எதுக்காக கேம் ஆடுறோம் அப்படிங்கறதே தெரியாம இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிளான சம்பவங்கள் பிக் பாஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்துல நடந்த ஒரு சம்பவம் பிக் பாஸ்ல ஒரு மிகப்பெரிய அளவுல கோபத்தோட மட்டும் இல்லாம இந்த சீசன்ல இருக்கக்கூடிய போட்டியாளர்களை நினைச்சு பிக் பாஸே மனம் வருந்துற மாதிரி தான் நடந்திருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படின்னு வந்துட்டாலே அதுக்குள்ள நுழைய போற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வெளியில இருந்தது மாதிரி தான் உள்ளேயே இருக்கும் அப்படின்னு நினைக்காம எப்படிப்பட்ட கடினமான சிச்சுவேஷன் வந்தாலும் அதை தைரியமா எதிர்த்து கடந்து வர முயற்சி செய்யணும். இது பிக் பாஸ் நிகழ்ச்சியில எழுதப்படாத விதி அப்படிங்கிற சூழல் தான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய பல போட்டியாளர்கள் அதுல சுத்தமா விழிப்புணர்வு இல்லாம இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த சீசன்ல பிக் பாஸ் போட்டியாளர்களுக்கு தண்ணீர் ரொம்ப கம்மியா கொடுக்கப்பட்டு அதுவும் சில விதிகளுக்கு உட்பட்டு தான் கொடுக்கப்பட்டு வருது. அதுவும் இரவு நேரத்துல தண்ணீர் வந்தா அதை பிடிச்சு வைக்க கம்ருதீன தண்ணீருடைய சூப்பர்வைசரா நியமிக்கப்பட்டிருக்கு. ஆனா நைட்டு தண்ணி வரும்போது அதை பொறுப்பா இருந்து பிடிச்சு வைக்காம ரூமுக்கு போய் தூங்கிட்டாரு. இதன் காரணமா சுமார் 50 லிட்டர் தண்ணீர் கிடைக்காம போகிருக்கு. கம்ருதீன் ஒருத்தரால எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே அவதிப்பட்டாங்க. இதுவரையும் பிக் பாஸ் சீசன்ல எல்லாம் நைட் நேரத்துல எத்தனையோ டாஸ்க்குகளை வச்சிருக்காங்க. அண்ட் எல்லாருமே தூக்கம் இல்லாம அந்த டாஸ்கை ரொம்ப சிறப்பாகவும் செஞ்சு முடிச்சிருக்காங்க. கம்ருதீனுடைய இந்த செயல் பிக் பாஸையே நிலக்குலைய வச்சிருக்கு. இந்த விஷயம் பத்தி பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லார்கிட்டையுமே ரொம்ப வருத்தப்பட்டும் கோபமாவும் சில விஷயங்களை பேசியிருக்காரு. தண்ணீர் குறைஞ்சு போனதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது கிடையாது. என்னோட ஹவுஸ்மேட்ஸுக்காக நான் ரொம்ப நேரம் தண்ணீரை திறந்து விட்டுருந்தேன். ஆனா தண்ணீர் சூப்பர்வைசருக்கோ இந்த வீட்டுல இருக்கிற எந்த ஒரு ஹவுஸ்மேட்ஸுக்கோ தண்ணி குறைவா இருக்கு அப்படிங்கிற கவலை கொஞ்சம் கூட இல்லாம போனது எனக்கு ரொம்பவுமே வருத்தம் தான். உங்கள ஒருத்தருக்கு கூடவா தண்ணீர் வேண்டும் அப்படின்னு யோசிக்கவே இல்லை. இதுவரையும் எல்லா சீசன்ல நைட் டாஸ்க் அப்படின்னு நிறைய நடந்திருக்கு. யாருமே இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம தூங்க போனது கிடையாது. நீங்க 4 நாள் தான் ஆகிருக்கு, அதுக்குள்ள தூக்கம் என்னென்னவோ சத்தியம்லாம் செஞ்சுட்டு தான் உள்ள வந்திருக்கீங்க. அதை பத்திலாம் உங்களுக்கு யோசனையே இல்லையா? வீட்டுக்குள்ள வந்ததும் இதெல்லாம் மறந்துட்டீங்களா? அடுத்த டாஸ்க்கு தண்ணீர் வேணும், இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கோபமா கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னோட ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் தூங்கினதுனால இன்னைக்கு டாஸ்க் நடத்த முடியாது அப்படின்னு மக்கள் கிட்ட என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி டாஸ்க்குக்காக தண்ணீர் கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காரு. அடுத்த டாஸ்க்ல இத மாதிரி பிக் பாஸ் சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய விமர்சனங்கள் எழுந்துட்டு தான் இருக்கு. இனிமையாவது விளையாட்டா இல்லாம பொறுப்போட ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் விளையாடணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தடவை வந்த ஹவுஸ்மேட்ஸ்ல யாரு பிக் பாஸுக்கு தகுதியானவங்க நினைக்கிறீங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க.